கோயம்புத்தூர்ல இருந்து நண்பர்களோட ஒரு ஃபோர்ஸ் வேன் புக் பண்ணி முதுமலை மசனக்குடி போய் அங்க ஒரு ரிசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு அந்த ஏரியாவில சுத்தி பார்த்துட்டு ஜாலியா திரும்புறதா ஒரு பிளான். வண்டியில கிளம்புறதுக்கு நண்பர்கள் எல்லாம் ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. காலையில 8:30 மணி இருந்து 9 மணிக்குள்ள வண்டி எடுக்கணும்னு சொன்னானுங்க. 10 மணி ஆக போகுது. மசனக்குடி போற டைம் பாத்தீங்களா? உக்கடத்துல இருந்து வண்டியை கிளப்பி அப்படியே அவினாசி ரோடு மேம்பாலத்துல ஒரு ஆஃப் ரவுண்ட் அடிச்சு குரூப் ஃபீல்டு வழியா அப்படியே மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கக்கூடிய வடகோவை வழியா போய் சாய்பாபா காலனி, கவுண்டம்பாளையம், பெரியநாயக்கன்பாளையம் மேம்பாலம் அப்படியே நேரா போனாக்கா காரமடை மேம்பாலம் வந்துச்சு பாருங்க. அங்க அழகா காட்சி தெரிந்து பாருங்க. காரமடை ரங்கநாதர் திருக்கோயில். அடடா, இங்க இருந்து பார்த்தாலே பாருங்க மலைகளின் இளவரசி ஊட்டி இங்க இருந்தே பாத்தீங்களா நமக்கு காட்சி தர ஆரம்பிச்சிட்டா. மேட்டுப்பாளையம் ரீச் ஆக போகுது. மேட்டுப்பாளையத்துல இருந்து அப்படியே சிட்டியை கடந்து போனானாக்கா சின்னதா ஒரு டிராபிக். அப்படியே நம்ம நேரா போனானாக்கா அடடா, அந்த சிக்னல் தாண்ட உடனே கீழே பாத்தீங்களா கல்லாறு சும்மா தெளுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்து பாலத்தை கடந்து நேரா போனானாக்கா ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு போகும். அது குன்னூர் வழியா நம்ம ஊட்டிக்கு போறது. அப்படியே ரைட் சைட்ல ஒரு ரோடு பிரியுது பாத்தீங்களா, அந்த வழியா போனானாக்கா கோத்தகிரி வழியா நம்ம ஊட்டிக்கு போகலாம். மேட்டுப்பாளையத்துல இருந்து குன்னூர் வழியா ஒண்ணு, கோத்தகிரி வழியா ஒண்ணு, 2 வழியா நம்ம ஊட்டிக்கு மேல ஏறலாம். நாங்க இன்னைக்கு கோத்தகிரி வழியா போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆந்தி வேல ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி டீ சாப்பிட்றதுக்காக வேண்டி பசங்களை இறங்கிருக்கானுங்க. ஊர் வந்த நம்ம பாதி நண்பர்கள் எல்லாமே டீ பைத்தியங்க. எங்க டீ கடையை பார்த்தா நிறுத்திடுவானுங்க பாருங்க. ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப. இந்த சுற்றுலாவுக்கு நாங்க மட்டும் போகல. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் எங்க கூடயே தொடர்ந்து வந்து 2 நாள் நாங்க என்னத்தையெல்லாம் பார்த்து ரசிச்சோம், என்னென்ன கூத்தடிச்சோங்கிறதையெல்லாம் எங்க கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. பாருங்க, மலைச்சாலை ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கமும் பச்சை பசேல்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனானாக்கா கொண்டே ஊசி வளைவுகள் அப்படியே நம்மளை திரும்ப திரும்ப வச்சு நம்ம ரசிக்க வைக்கும். ஏறின கொஞ்ச நேரத்திலே பாருங்க ரைட் சைட்ல பார்த்தானாக்கா வாவ், மலை முகடுகள் பச்சை பசேல்னு. இயற்கை அன்னை மடிவிரிச்சு சிரிக்கிறாள்னு கவிஞர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படித்தான் இயற்கை அன்னை பச்சை பசேல்னு ஒரு தொட்டில நம்மளை போட்டு தாளாட்டிக்கிட்டே மேல கூட்டிட்டு போற மாதிரி வேற லெவல்ல இருக்கு போங்க. அடடா, காஷ்மீருடைய பனிமலை முகடு மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க சம்மர் சீசன்ல வந்தா பாக்குறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த மாதிரியான சீசன்ல தான் ஊட்டியோடைய பியூட்டியை நீங்க ரசிக்கலாம். ரோடு பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இதுவே நீங்க சீசன் டைம்ல எல்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்க டிராபிக்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிருவீங்க. நீங்க போட்டு வச்சிருக்கிற பிளான்ல ஆஃப் டே ரோட்ல டிராபிக்ல நிக்கிறதே சரியா போகும். அடடா, மலைச்சாலை பாருங்க சும்மா எப்படி எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே போகுது பாருங்க. நம்ம வாகனத்துடைய முன் கண்ணாடி வழியா சாலைகளை பார்த்துட்டே வந்தானாக்கா அது கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அப்படியே வாகனத்துடைய வலது பக்க கண்ணாடி வழியா பார்த்தானாக்கா அங்க இன்னொரு பியூட்டிஃபுல்லான காட்சிகள் நம்ம கண்ணுக்கு விருந்து படைச்சுக்கிட்டே இருக்கு. டர்னிங்ல தான் நாங்க நின்று இருக்கோம். பேக்ல டீப்பா போறமா வண்டியை நிறுத்தினா ஆளாளுக்கு இறங்கி வீடியோ எடுத்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. போட்டோ எடுத்துட்டு இருக்கான், அதுக்கு இங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதான் டீ பார்க். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. மொத்தம் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் போர்டு வச்சிருக்காங்க டீ பார்க்குன்னு. அந்த டீ பார்க்குள்ள என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குங்கிறதுக்காக வேண்டி இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. மதியானம் 2 மணி நேரம் கோயம்புத்தூர்ல எல்லாம் எப்படி வெயில் கொளுத்திட்டு இருக்குன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா அப்படி விரைக்குது. முதல் முறை நீங்க ஹில்ஸ் டிரைவ் பண்றீங்கன்னாக்கா கோத்தகிரி வழியா வந்தீங்கன்னாக்கா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இப்ப வேற லெவல்ல இருக்கும் ரோடு. சாப்பிட்ற டைம் ஆகி போச்சு. பசங்களுக்கெல்லாம் சரியான பசி. நாங்களும் வண்டியில் எங்கடா கொஞ்சம் சமவெளியாக இருக்கும், வண்டியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தகுந்தாப்புல ஒரு இடம் இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தானாக்கா 2 பக்கமும் மலையும் டீலாவுமாவே இருக்கு. எப்படியோ ஒரு வழி வந்துச்சு. சைடில் ஒரு சின்ன கட் ரோடு போச்சா பார்த்தீங்களா. வண்டியை கொஞ்சம் அந்த பக்கமாக ஒதுக்கி நிறுத்திட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அது எல்லாத்தையும் பார்த்தீங்களா எடுத்துட்டு அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்கு பாருங்க. பசங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. நாமளும் அங்கே போய் சாப்பிடுவோம். பசங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தரமான சாப்பாடு பசங்க சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹோட்டலில் கூட போய் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட முடியாது. வெரைட்டியாக செமையாக இருக்கு போங்க. ரொம்ப தூரம் தேடி வந்ததுக்கு லொக்கேஷனும் சும்மா செமையாக அமைஞ்சு போச்சு போங்க. எந்த விதமான காக்கா தொலையும் குரங்கு தொலையும் இல்லாம இருக்கு. அதனால இந்த மாதிரியான கார்டன் எல்லாம் வந்தானாக்கா இந்த காக்கா குரங்கு தொலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நமக்குன்னு வெயில் அடிக்குது பாரு. இவ்வளவு நேரம் சும்மா என்ன கூடு அடிச்சு விரைச்சிட்டு இருந்துச்சு. சாப்பிடறதுக்காக வேண்டி நமக்கு ஆண்டவன் வெயில கொடுத்துட்டான். பாடா, காலையில இருந்து வண்டியை நிறுத்துங்களா சாப்பிடணும்னு சொல்லி சேமியா பிரியாணி, லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், மட்டன் குருமா வேற லெவல் போங்க. எல்லாம் சாப்பிட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைடு. சிறுத்தையவே பின்னங்காலில் வச்சு வாயிலே உதைக்கும். இப்ப குதிரைகிட்ட இருந்து மிதி வாங்காம ஒதுங்க மாட்டான் போல் இருக்கு.
அப்படியே அதை கடந்து போனானாக்கா ஷூட்டிங் மேடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படியே இந்த மீடியாஸ் பாயிண்ட் மாதிரி நிறைய இருக்கும். இந்த இடத்துக்குலாம் நம்ம நிறைய டைம் போயிருக்கோம். நாம போக வேண்டிய தொலைவு ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அதையெல்லாம் கண்களால பார்த்து ரசிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஷூட்டிங் மேடு ஏரியாவில் அந்த காலத்துல நிறைய பட ஷூட்டிங்குகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆட்டு எருமைக தான் ஒரு 7-8 பைகாரா ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்ல போய் நாம குளிக்கவெல்லாம் முடியாது. இது மின்சாரம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ். ஆனாலும் அதை கிட்டத்துல போய் ரசிக்கிற மாதிரி அங்க அரசாங்கம் நமக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. அங்க நீங்க இறங்கி வண்டி நிறுத்திட்டு போய் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்துட்டு போய் பார்க்கலாம். குளிக்க முடியாது. ஊட்டி குளிர்ல அங்க போய் நீங்க குளிச்சீங்கன்னாக்கா அப்படியே விரைச்சே செத்துருவீங்க. அதனால பார்த்து ரசிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நாம நின்று பார்த்து ரசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம கண்களால ரசிச்சுக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்த கடந்து அப்படியே நம்ம வாகனத்தை மெதுவா மேல் நோக்கி செலுத்தினாக்கா ஆடடா பாருங்க, கண்ணுக்கு விருந்து படைக்கிற மாதிரியான கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சாலைகளோட முன்பகுதியில பாத்தீங்கன்னாக்கா சாலைகளை வளைஞ்சு நெளிஞ்சு போறதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சி தான் போங்க. அடடா, மூங்கில் காடுகள் வந்துருச்சு. இது மூங்கில் காடா என்னன்னு தெரியல, நான் சும்மா சொல்றேன். இது வந்துச்சுன்னு சொன்னாலே கூடலூருக்கு பக்கத்துல வந்துட்டோம்னு அர்த்தம். இத பார்த்த உடனே நமக்கு மூங்கில் காடுகளே சொல்லிட்டு நம்ம விக்ரம் ஒரு படத்துல பாடுவார் பாத்தீங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பாருங்க, சீனரி பாக்குறதுக்கே அந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவுல அந்த சூரியன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒவ்வொரு மரமா தாவி தாவி போற காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. இத நீங்க ஒரு மொபைல்லயோ இல்ல டிவிலயோ இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. அதுக்கே உங்களுக்கு அடடா வேற மாதிரி இருக்கேன்னு ஒரு சின்னதா ஒரு கூஸ் பம்மாகும். அந்த மூங்கில் காடுகளை எல்லாம் கடந்து அப்படியே மெதுவா மலையிலிருந்து அந்த பாதை கீழே இறங்கி அப்படியே சமதள பரப்புக்கு இறங்குது. கூடலூர் வந்துருச்சுங்க. வழியா கூடலூர் வந்து சேர்ந்துட்டு கூடலூர்ல ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு வண்டி கடையில டீ சாப்பிட்டுருக்கானுங்க பாருங்க எல்லாம். தமிழ்நாட்டு டீக்கும் கூடலூர் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனாலும் இது ஒரு கேரளா ஸ்டைல இருக்கு. தமிழ்நாடு வந்து கேரளா ஸ்டைல இருக்குன்னு அது இந்த கூடலூர்ல தான். சின்ன ஊர் தான், ஆனாலும் இந்த கடை வீதியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான கடைகளும் இருக்கு. முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. ஊட்டி மாதிரியான ஒரு மலைச்சாலைகள்ல வாகனத்தை இயக்கிக்கிட்டு அப்படியே அந்த சாலைகளையும் 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த மலை முகடுகளையும் பள்ளத்தாக்கையும் ரசிச்சுக்கிட்டு வர்றது ஒரு சுகம் சொன்னானாக்கா, இந்த மாதிரியான வன சரணாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள்ள இந்த மாதிரி சாலைகள்ல பயணிக்கிறதுங்கிறது அது வேற மாதிரியான ஒரு சுகம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பளபளப்பான இந்த ரோடு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வனப்பகுதியிலிருந்து அப்படியே காட்டு வழியா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வனப்பகுதி வழியா மைசூரை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு. இந்த ரோடு இரவு 9 மணிக்கு மேல அந்த பக்கமும் செக் போஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இந்த பக்கமும் செக் போஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ள காட்டு விலங்குகள் மட்டுமே நடமாடிக்கிட்டு இருக்கும். அந்த டைமிங்க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நாம அந்த வழியா போய்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த நேரங்கள்ல காட்டு விலங்குகள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு அருகில நம்மளுடைய வாகனங்களுக்கு அருகிலேயே வந்து காட்சி தரும். இப்படி ஒரு வனப்பாதையில பயணிக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டிதான் இங்க கூட்டம் கூட்டமா சுற்றுலா பயணிகள் இந்த நேரத்துக்கு குறி வச்சு இந்த ரோட்டு வழியா போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்தானாக்கா ஓடிடணும் சரிங்களா. வந்து காட்டியானமா நீ வாடா நீ வாடா எப்படி பாக்குற போற அந்த கும்கிய வந்து பாருடே இங்க நானே தேட வந்து நிக்க பாரு நிக்கா பின்னாடி தலை மூஞ்சி தெரிய மாட்டேங்கிறான். கொஞ்சம் முன்னாடி மூஞ்சி தெரிய மாட்டேங்கிறான். வாடாங்க தந்தம் பாத்தியா, அப்பா செம தந்தம். அப்படி இருக்கு எவ்வளவு துரத்தலாம். நைட் இதை பார்த்து யானை தான் சொல்லுவானுங்க, குட்டியா இருக்குமா நீங்க இந்த வனப்பாதை வழியா வந்தானாக்கா யானைகளை பாக்குறீங்களோ இல்லையோ, காட்டு எருமைகளை பாக்குறீங்களோ இல்லையோ, கண்ணுக்கு நிறைவா அங்கேயும் இங்கேயும் கூட்டம் கூட்டமா இந்த புள்ளிமான்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பாதை முழுக்கவே அங்கங்க புள்ளிமான்களுடைய மாநாடுகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா இந்த பாதையில பார்க்கக்கூடிய மான்கள் எல்லாம் பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் மான்கள் மனுஷங்களுடைய நடமாட்டம் இருந்தாலே துள்ளி குதிச்சு தெரிச்சு ஓடிரும். ஆனா
இந்த பாதையில செல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே சுற்றுலா பயணிகளா இருக்கிறதாலையும் இந்த மாதிரி வனவிலங்குகளை எந்த விதமான தொல்லையும் பண்ணாம நாம பார்த்து ரசிக்க மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற மனநிலையிலேயே இந்த வழியா போகக்கூடிய மக்கள் எல்லாமே இருக்கிறதாலையும் என்னவோ மான்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்தானாக்கா எந்த விதமான அச்சமும் வர்றதில்ல. நமக்கு வாகனத்துக்கு பக்கத்திலேயே வந்து நின்று பார்த்துட்டு அசால்ட்டா பாருங்க நம்மளை பார்த்துக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய புல்லையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு வனாந்தர காடு, காட்டுக்குள்ள இல்லாத இந்த புல்களா. ஆனா பாருங்க நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வேண்டிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து சாலைகள் ஓரமா இருக்கக்கூடிய இந்த புல்லை எல்லாம் சாப்பிட்டு நமக்கு கண்ணுக்கு விருந்து கொடுத்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அங்க இருந்து நமக்கு நகரத்துக்கு மனசே வரமாட்டேங்குது பாருங்க. இவ்வளவு கிட்டத்துல இந்த மாதிரியான இயற்கையான காட்டு புள்ளிமான்களை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு போங்க. இதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு குழந்தையாகவே மாறிடுறோம். அப்படின்னா இயற்கையாகவே குழந்தைகள் கூட்டிட்டு வந்து இதை பாத்தீங்கன்னா எப்படி அவங்க துள்ளி குதிப்பாங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் மாயாறு. இந்த வனப்பகுதியில அப்படியே இந்த சாலையோரமா அப்படியே ரொம்ப தூரத்துக்கு வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல நிக்குது வந்துடும். அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு தான் இந்த சாலைக்கு இந்த பக்கம் மேட்டு பகுதியா இருக்கக்கூடிய வனத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் எல்லாம் சாலைகளை கடந்து வந்து அந்த ஆத்துல இறங்கி நீர் குடிக்க வருது. இதனாலேயே இந்த பகுதியில போற வரவங்களுக்கெல்லாம் இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் பாக்குறது ஒரு கண்கொள்ளா காட்சியா இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அப்படியே ரொம்ப தூரம் போகும்போது பாத்தீங்கன்னா இரவு நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தானாக்கா அங்க ஒரு சின்னதா ஒரு டிராபிக் ஜாம் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தானாக்கா வண்டிகள் நகரவே மாட்டேங்குது. ஏதோ காட்டு விலங்கு தான் நடுவுல ரோட்டை முடிச்சுட்டு நின்றுட்டு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஒரு பையன் இறக்கி விட்டுடே மெதுவா போய் அங்க என்னடா நடக்குது போய் பார்த்துட்டு வான்னு சொன்னானாக்கா அவனும் இறங்கி அப்படியே போயிட்டு இருந்தான். அப்போ நான் அங்கிருந்து அடிச்சு கட்டி ஓடி வந்துட்டு இருக்கான். திரும்பி என்னடான்னு கேட்டானாக்கா ஒரு பெரிய யானை. வேண்டிய நிக்குது இவ்வளவு நேரம் தெரியுதா? சவுண்டாதீங்க எல்லாம் போயிருந்தேன். கரெக்டா ஸ்பீட் பேக்கரு அப்பா அங்கயா இறங்காதீங்க வண்டியில அது சேது லாக்க விட்டோம். இங்க அந்த மரத்துக்கிட்ட அது நல்லா இருக்கும். ஒரு த்ரில்லிங் இருக்கு நமக்கு. இது கும்பு மட்டும் தெரியுது. வர்றா அப்படியே கொம்பண்டா வர்றா நானா பாத்து போயினா வர்றான். வர்றான்டா தேர்றா வர்றான்டா அவன். டேய் வர்றான்டா. போறான். நான் கார் வந்து உளப்புறான். லைட்டா போடா கூப்பிடாதீங்க. எந்த வண்டியும் இல்ல. பாருங்க ஒரு வண்டியும் இல்ல. ரொம்ப வெளிச்சம் அங்க வெளிச்சம் இல்ல. உள்ள போறோம். கொம்பா போயிருங்க நிக்காதீங்க. வீல இறக்கி விட்டுருக்காரு. இவனோட வாயில வர்றான் எடுத்துனா அப்பாடா ஒரு வழியா அந்த காட்டு வழியா அப்படி இப்படின்னு சுத்தி நிறைய மிருகங்களை எல்லாம் பார்த்து முடிச்சு நேரா ரிசார்ட்ல போயிட்டு அடுத்தா போதுன்னாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறமா எல்லாம் சாப்பிட்டு உட்காந்து நைட்டு பேசி பாட்டு போட்டு கூத்தடிச்சு அதெல்லாம் நான் வீடியோ எடுத்து பாட்டுட்டு இருந்தானாக்கா நான் என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுனால கேமராவை ஆஃப் பண்ணி அங்கே வச்சுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் தங்கியிருந்த கிரீன் பார்க் ரிசார்ட் தான் அதோடைய என்ட்ரன்ஸ் பாருங்க போர்டு. நாங்கள் நினச்சதை விடவும் பிரமாதமாக இருந்துச்சு.
ஸ்டே, சூப்பர் ஸ்டே. நாங்கள் வந்திருக்கிற வண்டி தான் பார்க் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி இருக்கிற கார்டன் பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்குது. தீபாவளிக்கு நெக்ஸ்ட் வீக் வந்திருக்குமா, அதனால் சீசன் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடச்சிது. இதே சீசனில் வந்தானாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரூம் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்கும். நாங்கள் பசங்க வெளியே ஹோட்டல்லேருந்து ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரூமில் உட்காந்து சாப்பிட்டோனாக்கா கசகசன்னு ஆயிருந்தோன்னப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு டைனிங் ஹால் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்ககிட்டே ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணாலும் இங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரூம்லேயே வச்சு சாப்பிட்டோனாக்கா ரூமெல்லாம் கசகசன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணானாக்கா ஃபுட்டு இங்கே எடுத்து வந்து சாப்பிடலாம். ஒரு 20-30 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் ஹால் இங்கே வச்சுருக்காங்க. அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷ் படத்தில் வரும் பார்த்தீங்களா ஹட்டு, அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்குது. உள்ளே போகலாம். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குரங்கு காக்கான்னு ஏகப்பட்ட தொல்லைகள் பண்ணு பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கம்ப்ளீட்டாக பாருங்கள் நெட்லேயே அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காக்கா குருவி உள்ளே வர முடியாது. சாப்பிட்றதுக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன்னா நம்ம ஓப்பன் பிளேஸில் இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ஏரியாவில் சாப்பிடும்போது திடீர்னு ஏதாச்சும் மிருகங்கள் வந்துட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு 10 காக்கா வந்து நின்னாலே நமக்கு தொல்லையாக இருக்கும். காக்கா கூட்டம் தமிழ்னு நம்ம சேனல் பேர் வச்சிருந்தாலும் நாம சாப்பிடும்போது காக்காக்கள் வந்து தொல்லை பண்ண நமக்கு கடுப்பாகும் பார்த்தீங்களா. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான தொல்லைகளும் இல்லாம பாருங்க, ரிலாக்ஸா இங்க சாப்பிடலாம். 10-20 பேர் ஒரே நேரத்தில் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் ஹால் இங்க இருக்கு. அழகா பாருங்க, ஃபேனு லைட்டுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா டீ சொன்னாலும் இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. அங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு 10-15 பேர் உட்காரலாம், இங்கே ஒரு 10-15 பேர் உட்காரலாம், இங்கே ஒரு 10-15 பேர் உட்காரலாம். டைனிங் ஹாலு சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, கார்டன் தரமாக இருக்கா. காலங்காத்தால ஃபேமிலியோடு வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணானாக்கா, நம்ம வீட்டில் அழகான குட்டி குழந்தைகளெல்லாம் இருந்தானாக்கா அவங்களெல்லாம் வச்சுட்டு இங்கே காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஜாலியாக விளையாடலாம், வைப் பண்ணலாம், சாங்ஸ் போட்டு ஃபன் பண்ணலாம். குழந்தை விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ஊஞ்சல் எல்லாம் இருக்குது பாருங்கள், விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் இருக்குது, சர்க்கிள் நிறையா இருக்குது. இதே பாருங்கள், நாங்கள் தங்கியிருந்த இந்த ரிசார்ட்டோட இது முன்னாடி நுழைஞ்ச உடனே முன்னாடி இருக்கிற அந்த இதுதான். இது வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஆனா இந்த வீடியோவுடைய ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்க எடிட் பண்ணிருக்கோம். அதனால தான் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் உங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லா என்டர்டைன்மெண்டா இருக்கும். கிரீன் பார்க் ரிசார்ட் நல்லா இருக்கு. உண்மையாலுமே பேருக்கு ஏற்ற மாதிரி கிரீனாக தான் இருக்கு. அட்மாஸ்பியர் லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. போங்க, ரூமில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க பசங்க. எல்லாம் எணிச்சிட்டானாக்கா அப்புறமா அங்கே போகலாம் இங்கே போகலாம் பானுங்க, நம்மளை ஃப்ரீயாக வீடியோ எடுக்க விட மாட்டானுங்க. அதனால் நாம் கொஞ்சம் ஏர்லியராக எணிச்சிட்டு இந்த இடத்த எல்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணலாமேன்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். கார்டன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ரெகுலராக நாங்கள் டூர் போனோன்னாக்கா நிறைய இடத்துல ரூம் போட்டு தங்குவோம். ஆனால் இன்றைக்கி இந்த ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கிற ஏரியா இது பாருங்க, ஊஞ்சல் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. கிரீன் பார்க்குன்னு பேருக்கு தகுந்தாப்புலேயே இது ஒரு பார்க் மாதிரி தான் இருக்குது. ஊஞ்சல் பாருங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பாரு, சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்தானாக்கா ஏறி இறங்கிறதுக்கு பாருங்க. சர்க்கிள் பாருங்க, இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, சர்க்கிளா ஸ்லைடரா? இதுதான் ஃபயர் கேம்ப் பண்ணுற ஏரியா. ஆனால் இன்றைக்கி அனிமல்ஸ் எல்லாம் நிறையா இந்த சீசனில் உலாவிட்டு இருக்கிறதுனால தீயெல்லாம் போட வேண்டாம்னு சொல்லி கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுக்கலையாம்மா. அதனால ஃபயர் கேம்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் ஃபயர் கேம்ப் ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது பாருங்க. வாத்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நடக்கிற இடமே பாருங்கள் எப்படி ஆப்போசிட்டு வெயில்னால உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கல்லெல்லாம் பதிச்சு வழுக்காத மாதிரி பாதை அமைச்சிருக்காங்க.
உண்மையாலுமே தரமான ஸ்பாட்டு, வேற லெவல் போங்க. நானும் கூட நைட் நாங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஒரு 10 மணி இருக்கும். ஒரே இருட்டாக இருந்ததுனால இந்த இடத்தோட அந்த அழகியல் நமக்கு தெரியலை. ஆனால் இப்போ பார்த்தானாக்கா காலையில் நேரம் எழுந்துச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அட்மாஸ்பியர் வேற லெவலில் இருக்கு. குரங்கா ஆமாம், இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட குடிக்குது. அதெல்லாம் பாருங்க, நாங்கள் தங்கி இருக்கிற அந்த ரிசார்ட்டுக்குள்ள சிங்கவால் குரங்கு ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க. 2 இருக்கு. நானும் கூட ஏதோ சில மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சிங்கவால் குரங்கு இருங்க ஜூம் பண்ணி பார்ப்போம். தெரியுதா? உட்காந்துருக்கு பாருங்க. பெரிய ஒரு ஏரியா தான், ஏக்கர் கணக்கான இடம் இருக்கும் போல இருக்கு. இவர் தான் நம்ம வண்டியை ஓட்டிட்டு வந்த சாரதி, நம்ம நயினார். வேற லெவல் டிரைவிங் பண்ணிட்டாரு. பெரிய பெரிய ஒத்த கொம்பன மாதிரி இருக்கிற யானைக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நாங்களே ஐயோ அம்மான்னு ஆடிட்டு இருக்கிறோம். வண்டியை மூவ் பண்ணுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. விட்டானாக்கா யானையோட தந்தத்தில் போய் உரசுவார் போல தெரியுது. அந்த மாதிரி வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. வேற மாதிரி இன்னைக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு எங்களுக்கு. சூப்பர். ஹாய் மக்களே. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி பாருங்க, அப்படியே போகுது. இந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கு. இன்னொரு கிரீன் எப்படி இருக்கு பாரு, இதுல பாரு எப்படி இருக்கு பாரு. ஏதோ ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கு பாருங்க. வேற மாதிரி இருக்கு போங்க. நம்ம இன்னும் ரொம்ப அது விடிய காலையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சூப்பரா இருக்கு. இப்போ கூட நல்ல வெயில் வந்துருச்சு. ஆமா, எங்க டிரைவர் இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, வண்டியிலே தூங்குறேன்னு தூங்கிட்டாரு. நைட்டு ஃபிஷரிக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தானாக்கா தடதடான்னு ஓடுது அம்மா. அதை பார்த்து ஐயோ அம்மான்னு தெரிச்சு அவர் மறுபடியும் வண்டிக்குள்ளே போய் படுத்து தூங்கிட்டாரு அம்மா. செம்ம ஏரியா போங்க. எத்தனையோ டூர் போயிருக்கோம் நாங்கள் இயற்கையை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு, போய் வெறுத்துட்டு வந்தது தான் மிச்சம். உண்மையாலுமே இந்த டூரில் தான் பயங்கரமான இயற்கையை ரசிச்சிருக்கோம். அதுக்கு தனியாக வந்தாலே சிறுத்தை துரத்தும் போல இருக்கு. இடமே பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருக்கு. ஜாலியாக படுத்து கிடக்குது. இவங்க வளர்க்குறது போல தெரியுது. நம்ம ஐயனார் பாத்தீங்களா அங்க போய் நின்று இருக்காரு. ஏ புதருக்குன்னு தெரியும், எங்க கால் விட்டு விட்டுறாதீங்க. ஒருத்தன் பாருங்க சிறுத்தை வந்து ஹோன்னு ஓடு இருக்கிறான். என்ன உன் வீட்டு ஆட்டுக்குட்டியா? எல்லாம் உளுந்தானாக்க நினைக்க முடியாது. அங்க பாருங்க எப்படி இருக்கு. ஆனா பயங்கரமான வனாந்திர காடு மாதிரி இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓடையா அருவியா ஆறா நம்ம ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதான் சொல்றேன், இவங்க எல்லாம் திடீர்னு காட்டு விலங்குகள் எல்லாம் வந்தானாக்கா ஒண்ணும் செய்ய முடியாது. வாங்க, நாங்க கடந்து வந்த பாதை எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க அப்படியே ஒரு டவுன் போகுது. அங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு அருவி மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஓட ஓட செம்மையா இருக்கு. இதுவே வந்து இந்த இடத்துக்கு ஏப்ரல் மாசம் வந்தானாக்கா அப்படியே காஞ்சி கருவாடாகி கிடக்கும். நடக்கிற பக்கமெல்லாம் அந்த சரக்கு சரக்குன்னு சவுண்டு கேட்கும். ஏன்டா இங்க வந்தோங்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமான பச்சை பசேல்னு புல்வெளி. அப்பா காலங்காத்தான் நேரமா இணைச்சிட்டு எல்லாம் அப்படியே நம்ம ரிசார்ட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தானாக்கா ரிசார்ட்டே பயங்கரமான ஒரு இடமா இருக்கும் போல இருக்கு. சிறுத்தை எல்லாம் குரங்கு மாதிரி மறையேறும். கூட்டமா வர மாட்டாங்களா? கூட்டமா இருந்தா அதுல எவன் அட்டாக் பண்ணும். கூட்டமா இருக்குதா, இவன் தான் லைட்டா மாக்கான மாதிரி இருக்கான். இவனை ஒரு தட்டு தட்டுலாம் சொல்லி லைட்டா ஒரு தட்டு தூக்கலாம் சொல்லி இப்ப பார்த்தா நான் கை வச்சிருக்கேன் துப்பாக்கி வச்சுட்டு என்கிட்ட வராது. பாத்தீங்களா, கூட்டமா இருந்தானாக்கா சிறுத்தை வராதுங்கிறான். அதுல எவன் இழிச்ச வாயமா இருக்கும் அவங்க கிட்ட வந்துருங்கிறேன். அப்படியா பம்புறான். நான் எங்க நைனாரே
நைனாரு தண்ணிக்குள்ள இறங்கிறாதீங்க பாருங்க. நம்ம டிரைவர் அண்ணன் பாருங்க அங்க போய் நின்று இருக்காரு. விட்டானாக்கா அருவியில குதிச்சு ஒரு குளியல் போட்டுருவாரு. பூனை போயிட்டாங்க இல்ல உள்ள குடிச்சிட்டு இருக்காங்க. பூனை போய் பார்க்கலவா? அவன் விட்டுரு, அவன் ரொம்ப இது பண்ணாது. நம்ம கூட ஒருத்தர் பேர் கேள், அவன் யார்? அவன் டிஸ்கவரி சேனல் வருவான ஒருத்தன். இப்ப நான் அமேசான் காடுகள்ல இருக்கேன் அப்படின்னு அவன மாதிரி ஒருத்தர் இருக்கேன். சிறுத்தையை பார்த்தா இறங்குறேங்கிறான், மானை பார்த்தா இறங்குறேங்கிறான், பொட்டு தெரிச்சிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்களா அந்த ஆறே பயங்கர டேஞ்சரா ஓடிட்டு இருக்கு, அதுக்குள்ள குளிக்க போறேன்னு சுத்திட்டு இருக்கான் ஒருத்தன். நாங்க அப்படியே நடந்து வந்த பாதைக்கு கீழே வந்தானாக்கா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அருவி மாதிரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு பாருங்க. காட்டருவி மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப ஆனா அங்க ஏகஜா சரியான மழை காத்துல எல்லாம் தண்ணி மேல வரை ஓடுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து சீசன் இல்ல, அதனால கீழே வடிஞ்சு போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 10-20 அடி ஹைட் இருக்கு. அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர குகை மாதிரி இருக்கு. மழை காலத்துல எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் தண்ணி சும்மா வேற மாதிரி வரும். இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் இங்க தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் போல தெரியுது. அப்படியே பாருங்க இந்த ஆறு இப்படி ஓடுது. தண்ணியோட சவுண்டே சூப்பரா இருக்கு. அவனுக்கு நீச்சல் தெரியுமா? வாங்க வாங்க மேல வாங்க. உங்களுடைய அட்வென்ச்சர் சீன் போதும், முடிஞ்சுதாமா. பாட்டுதான் பண்ணும். அப்படியே நம்ம வந்த வழியாவே திரும்பி போயிருவோம். சப்போஸ் இங்க தனியாவெல்லாம் வந்தானாக்கா டவுசர் லூஸ் ஆயிருவோம். அந்த மாதிரி இருக்கு அட்மாஸ்பியரும் ஏரியாவும். செம்மையா இருக்கு. கிரீன் பாருங்க. நம்ம நடக்கிற ஏரியா ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. பகுதி ஃபுல்லாவே இப்படித்தான் இருக்கு. இங்க நைட்டுக்கு இந்த இடத்துல வந்தானாக்க பயந்துருவோம். பாத்தீங்களா? புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த இடமா பார்த்தாலே. என்ன பச்சை பசல் எல்லா இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி. செப்பலை போட்டுட்டு நடந்துட்டு இருக்கோம். எவ்வளோ தண்ணி பாருங்க. ஏதோ ஆத்துக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு கைஸ்? இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. பாருங்க நண்பர்களே, யானையோட சாணம். யானையோட சாணம் நைட் போட்டிருக்காது. இது பார்த்தா எப்போ போட்ட மாதிரி இருக்கு? ஒரு 2-3 நாள் இருக்கும் நினைக்கிறேன். யானை சாணம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? எப்படியும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அது போட்டிருக்குன்னு நினைக்கிறோம். யானைகள் எல்லாம் நடமாடக்கூடிய பகுதிங்கிறத அதை பார்த்த உடனே நமக்கு ஊர்ஜிதமாயிருச்சு. டீ ஆர்டர் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ரோட்ல பாத்தீங்களா யாருமே இல்லை. இது மெயின் ரோடு மாதிரி ஒரு ரோடு. இதை ஒட்டின மாதிரி ரிசார்ட் இருக்கு. இந்த ரிசார்ட்டோட பேக் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா வனாந்திர காடு தான். நாமெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல இப்பதான் பாக்குறோம். இந்த மாதிரி தங்குறோம், இந்த மாதிரி காட்டுக்குள்ள தங்கணும், மிருகங்களை பார்க்கணும்னு சொல்லி இதுக்கே ரிஸ்க் எடுத்து இதுக்கு முன்னாடி நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் நண்பர்களோட. ஒரு நாய்க்குட்டியை கூட அந்த டைம் பார்த்ததில்ல. ஆனால் இந்த தடவை டூர்ல தான் அப்பா எக்கச்சக்கமா நிறைய யானைகளை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு போங்க. யானைக, மான்க, காட்டெருமைக. நாங்கள் தங்கி இருந்த இந்த ரிசார்ட்ல நாங்கள் தங்கி இருந்த அந்த ரூமோட டாப்புக்கு மேலேயே பார்த்தோன்னாக்கா சிங்கவால் குரங்கு அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு. பசங்க டே ஏதாச்சும் ஃபுட் ஐட்டத்தில் வெளியே வச்சிடாதீங்க, டோரை ஓப்பன் பண்ணி வச்சிடாதீங்க, அப்புறம் உள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஐயோ நம்மளால சமாளிக்க முடியாதுன்ட்டு எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தோம். ரிசார்ட்லேயே பார்த்தானாக்கா உங்களுக்கு ஜீப் ட்ரெக்கிங் நீங்கள் போகணும்னு ஐடியா இருந்துச்சுனாக்கா அவங்களே புக் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய நிறைய அந்த ஹட்டில் ஃபேமிலியோடு வந்து தங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணி போகிறதுக்காக வேண்டி வந்திருக்கு பாருங்கள் ஜீப்பு. நாங்கள் வந்த இந்த டெம்போ ட்ராவலர் நமக்கு கிடைச்ச டிரைவரும் அப்பா வேற லெவல் போங்க. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. இயற்கை எழில் கொஞ்சம் சூழல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதாது கார்டனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரூட்டு போட்டிருக்காங்க.
ஃபேவர் பிளாக்ல ரூட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடந்துக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியரில் ரொம்ப சேஃப்டியாக, ஏன்னா இரவு நேரங்களில் யானைகள் அது இதுன்னு வந்தானாக்கா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் இருக்குது. காட்டு விலங்குகளுக்கு காம்பவுண்ட் வாலா ஏதோ ஒரு தங்குறதுக்கு இடம் கிடச்சா போதுங்கிற மாதிரியான மனநிலையில் தான் வந்தோம். ஆனால் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ஸ்டேல நாங்கள் தங்குவோம்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரிங்களா? உங்கள் ஒரு ஃபேமிலி பாருங்கள், குரூப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபயர் கேம்ப் பிளேஸ் பாருங்கள், எவ்வளோ மரங்கள் பாருங்கள் சுற்றியுமே. பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஊரில் இந்த பூங்காக்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூங்காவுக்கு நடுவில் ஒரு ரூமை கட்டி அங்கேயே தங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான். கவர்மெண்ட் பார்க்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஊட்டி கார்டன் எல்லாம், அதுக்கு நடுவுலேயே ஸ்டே பண்ண எப்படி இருக்கும் ரூமை கட்டிட்டு, அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் தான் பாருங்க. அழகான ஒரு மலை குன்று மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க கற்கள்லேயே. இங்கே ஒரு ஃபேமிலி தங்கியிருக்காங்க. அதாவது நம்ம லாட்ஜிங்குன்னு சொன்னாக்கா சும்மா நெருக்கமாக அடுக்கடுக்காக கட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே பாருங்கள், ஒரு 10-15 ஏக்கர் ஏரியா, அதில் அங்கங்கே இந்த மாதிரி ஹட்டு. உள்ளே பார்த்தானாக்கா கிங் சைஸ் ரூமு, கிங் சைஸ் பெட்டு, ஏசி, எல்இடி டிவி, வேறு லெவல் என்ஜாயிங் தான். ஃபேமிலியோடு வர்றீங்க, கப்புள்ஸோடு வர்றீங்கனாக்கா என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான இடம். நண்பர்கள் எல்லாம் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க, வாங்க போய் பார்ப்போம். இன்னியும் அதே அரைகுறையோட மயக்க நிலையில் தான் இருக்கானுங்களா இல்லை ரெடி ஆகிட்டானுங்களான்னு பார்த்துட்டு அடுத்த ப்ரோக்ராம் என்னங்கிறத பற்றியும் நம்ம பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நாம் காலையில் நேரமாக எழுந்துச்சு நீட்டாக ப்ரெஷ் பண்ணி குளித்து துணியை மாற்றிட்டு உலாத்திட்டு இருக்கோம். இன்னும் பாருங்கள் ஒருத்தன் பல் தேய்ச்சிட்டு இருக்கான். வாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமோட உள்ள அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஒரு சோஃபா செட் இருக்கு பார்த்தீங்களா, அழகான மிரர் கிளாஸ் ஒன்று, கிங் சைஸ் பெட்டு, பெரிய சைஸ் பெட்டு, எல்இடி டிவி. வீட்டில இருந்து நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டோம். காலையில் பசங்க ரெடி ஆகும்போதும் சரி, நைட்டு லேட்டாக ரூமுக்கு வெளியே வச்சு செம சாங்ஸ் போட்டு செம வைப் பண்ணிட்டு இருந்தோம். பட்டை கிளப்பிச்சு பாட்டு போட்டு சும்மா அதிர விட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ கூட பாடிட்டு தான் இருக்கு, நான் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். சாங்ஸ் வந்து சொன்னாக்கா யூடியூப்காரன் காப்பி ரைட் கொடுத்துருவான். இது முன்னாடி ரூமு. உள்ள வந்தானாக்கா இன்னொரு ரூம் இருக்கு பாருங்க, கிங் சைஸ் பெட் இருக்குங்க, வேர் டிராப் இருக்கு. வாங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற ரூம் பார்க்கலாம். மொத்தம் 10 பசங்க வந்தோம், 4 ரூம் புக் பண்ணிருக்கோம். இந்த ரூம்ல எந்த கண்டிஷன்ல இருக்கானுங்கிறத பார்க்கலாம். ஓகே, உள்ள இருக்கிற ரூம் பார்க்கலாம். முன்னாடி இறஞ்சதுமே கிங் சைஸ் பெட். நம்ம டூர் குழு தலைவர் படுத்திருக்கார் டயர்டா. ஆமா, குழு தலைவர் டூர் குழு செயலாளர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. லைட் போடுங்கப்பா, லைட்டுங்க செமையா இருக்குல்ல. 2 பேர் ஒரு பெட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். சூப்பர். உள்ளே பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு குஷன் சோஃபா போட்டிருக்காங்க. மொத்தமா 4 ரூமுக்கு டோட்டலா 5000 rupees தான். இதே தீபாவளி சீசன் டைம்ல வந்திருந்தானாக்கா இதுக்கெல்லாம் 10,000 கேட்பாங்க. அன்சீசன்ங்கிறதுனால எங்களுக்கு நல்லா சூப்பரா கிடைச்சிச்சு. ஓகே, நாங்க தங்கி இருந்த இந்த ரிசார்ட் பேரு கிரீன் பார்க். பாத்தீங்களா ரிசப்ஷனு. இது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஏக்கர் இருக்கு. ஃபுல்லாவே புல்வெளி, அங்கங்க நெருக்கமா கூட இல்ல, தூரமா ஹட்டு மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ரூம்ஸ் ஏசி ரூம்ஸ் இருக்கு, ஃபேமிலியா வந்து தங்குற ரூம்ஸ் இருக்கு. இதுக்கு அந்த சைடும் 2-3 ரிசார்ட் எல்லாம் இருக்கு. செம ஒர்த்து. நாங்க வந்த சீசனும் செம கிரீனிஸா இருக்கா.
நல்ல சம்மர் சீசன்ல எல்லாம் வந்தானாக்கா காஞ்சு போய் கிடக்கும், நமக்கு நல்லா இருக்காது. இந்த சீசனுக்கு இந்த அட்மாஸ்பியர் வேற லெவல்ல இருக்கு. போங்க நண்பர்களே, கிரீன் பார்க் ரிசார்ட்ல நைட்டு தங்கிட்டு காலையில எழுந்து எல்லா அலப்பறையும் முடிச்சுட்டு ஒரு வழியா எல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வண்டியில ஏறியாச்சு. அடுத்து என்னப்பா பிளானு? படத்துக்கு போறாங்கிற ஒருத்தன் சாப்பிட்டுட்டு சிங்காரம் ஃபால்ஸ், சிங்காரம் ஃபால்ஸ், சிங்காரம் ஃபால்ஸ், மாயாவதி ஃபால்ஸ், சிங்காரம் ஓட. இட்லி, தோசை, இட்லி வந்து செமையா இருக்கு. 4 கலக்கி, 4 கலக்கி, ஆம்லெட், ஒரு ஆம்லெட், 4 ஊத்தப்பம், 4 தோசை, 4 உப்புமா கலக்கி, மசாலா கலக்கி, ஆம்லெட்டுக்கு நான் பப்பலேட்டுங்க எல்லாம் வச்சு பப்படிக்கா வீடியோ போடுறேன். உளுந்து வடையும் இட்லியும் கொடுத்தானாக்கா இதெல்லாம் ஒரு நாஸ்டா வாங்க கேட்பாங்க. பாத்தீங்களா, அமிர்தம் மாதிரி சாப்பிடுவாங்க. நாங்க தங்கி இருந்த அந்த ரிசார்ட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் வந்தானாக்கா அங்க ஒரு பெரிய ஜங்ஷன் பாருங்க. நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மெடிக்கல்ஸ், ஹோட்டலு, பேக்கரி, ஃப்ரூட் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்பு நிறைய இருக்கு இந்த ஏரியாவில். நீங்கள் அங்கேருந்து தங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே பாருங்க, எல்லாம் காலையில் ஹோட்டலில் உளுந்து வடை, இட்லி, ரோஸ்ட்டுங்க எல்லாம் சாப்பிட்டு காட்டு வழியாக போனால் யானையை பார்க்கலாம் சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பாட்டுக்குள்ளே பூண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ யானை, எருமை, சிங்கம் எது வந்தாலும் எவன் கண்ணுக்கும் தெரியாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே சுற்றி கிடக்குறானுங்க பாருங்க. வரும்போது அங்க நிற்குது பாருங்க, மேலே ஏறி நிற்கும், கீழே இறங்கி நிற்கணும்ல பார்க்கறது. எப்போ பார்த்தாலும் போட மேலே இருப்பேன். அரிகவுடா பிரிட்ஜ் 1939 கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இப்ப நம்ம கர்நாடகா வனத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். கர்நாடகா பார்டர். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். ஆனால் அந்த லோன் இருக்கலானே, அதுக்கு மேலே ஆப்போசிட் நின்றோண்ணே, இதுதான் நம்ம நின்றோம். பெரிய ஒரு யானை ரோட்டையே கிராஸ் பண்ணிட்டு நின்று இருந்தான். பகல்ல வந்து பார்க்கலாம் பார்த்தானாக்கா யானையோட சாணி தான் கிடக்குது, யானையை காணும். கூட்டம் கூட்டமா மான்கள் சும்மா கும்மி அடிச்சிட்டு இருக்கு பாருங்க. தலைவர் மேல வர, மேல நிறுத்துங்க தலைவரை. அங்க ஜீப்பு நின்று பேசிட்டு இருக்கான். அட்ரஸ் கேட்குறேன். இல்ல ஃபேமிலியோட வர்றானுங்க. இதை எடுத்து வீடியோ போடணும்டா யூடியூப்ல, அதை கெத்து. நண்பர்களே பாருங்க, நைட் டைம் போகும்போதும் இந்த வழியா பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, பகல்ல ஒரு வேலை இருக்குமான்னு போய் பார்த்தோம், போற வழியிலே நிக்குது பாருங்க, குடும்பத்தோட குட்டியோட நிக்குது பாருங்க. செம்ம செம்ம. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வந்தால் கிடைக்காது. போய் பார்க்கலான்னு வந்தோம், செம்மையாக சீன் செட் ஆகி போச்சு பாருங்க. ஆப்போசிட்லேயும் வண்டியை காணோம், இங்கேயும் வண்டியை காணோம். செம்மையா இன்னைக்கு இந்த வழியா டூரிஸ்ட்டுக்குன்னு வந்தவங்களுக்கு எல்லாமே செம்ம லக்கு. சூப்பரான காட்சி.
போலாம் 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 போலாம். இருக்கு இருக்கு, அவங்களும் பாக்குறாங்க. நமக்கு பின்னாடி வண்டியை நின்று ரசிக்கிறாங்கல்ல யானையை. நண்பர்களே, இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஏரியா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் எல்லாம் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அலங்காரமாக இருக்குது பாருங்கள். இந்த வீல் ஆர்ச் டிசைன் எல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஆல் இந்தியா டைகர் 1974 12 டைகர்ஸ் தான் இந்த ஏரியாவில் இருந்துச்சாமா. இப்போ பார்த்தானாக்கா 173 டைகர்ஸ். நல்ல வேலை நம்ம மக்கள் இந்த புலி நகத்தை கழுத்தில் போட்டு இந்த பண்ணையார்கள் எல்லாம் கொஞ்சம் திருந்திட்டானுங்க போல இருக்கு. அதனால புலிகள் எல்லாம் தப்பிச்சு உசுரோடு இருக்கு. இங்க பாருங்க, ஒரு பச்சவந்தி. பச்சவந்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கல்வெட்டில் அப்படியே சிறப்பாக, கல்வெட்டா எதுலையோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. பார்த்தீங்களா, சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்து இது ஒரிஜினல்னு சொன்னாக்க நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சும்மா கிரியேட்டிவிட்டியா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இது என்ன அணிலா, என்னது இது, எலியா, உடும்பு, எலியில உடும்பு. ஒரு உடும்பை பார்த்தீங்கன்னா அப்படியே கிரியேட்டிவிட்டியா பார்த்தீங்க செஞ்சு வச்சிருக்காங்க. குழந்தைகளை கூப்பிட்டு வந்து காட்டிட்டீங்க வச்சுங்க, உண்மையாலுமே இது நிஜம் நம்பி பயந்துருவாங்க. சூப்பரா இருக்குப்பா கைஸ். இந்த ஏரியா பாருங்க, செம்மையா இருக்கு. அட்மாஸ்பியரே அட்டகாசமா இருக்கு. இந்த ரிசார்ட் எல்லாம் உண்மையாலுமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். காசு போனாலும் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தங்குறது வந்து, ஏன்னா நீங்க எவ்வளவு காசு வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா இங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும், இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸையும் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இந்த இடத்துல மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். வேற எங்கேயும் இந்த சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியாது. வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா காசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து இந்த இடத்தையெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா உங்ககிட்ட எவ்வளோ கோடி இருந்தாலும் இங்கே எல்லாம் வந்து சேர்றதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்காது, மனசும் ஒத்துழைக்காது. அந்தந்த வயசில் அந்தந்த விஷயங்களை அனுபவிச்சிடணும். நாம இந்த பகுதிக்குள்ள ஒரு 30-40 கிலோமீட்டர் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்க போறோம். கர்நாடகா பார்டர் தாண்டி அங்கேயும் ஒரு 30 கிலோமீட்டர் காட்டு பகுதியில் இந்த சாலை இருக்குது. ஆனா கர்நாடகா பார்டர் வழியா தாண்டி போகும்போது ஓன் டிரைவிங் வண்டி இருந்துச்சுன்னா நம்ம போய்க்கலாம். டீ போர்டு வண்டி இருந்துச்சுனாக்கா அதுக்குன்னு தனியா பர்மிட் வாங்கிட்டு டேக்ஸ் எல்லாம் கட்டி தான் போக முடியும். வர்றே வாவ், காட்டெருமை பாருங்க, பைசன். இதெல்லாம் நம்ம போட்டோல தான் பார்த்திருக்கோம். எவ்வளவு கண்ணுக்கு பக்கத்துல பார்க்கல. அதுவும் பாத்தீங்களா நல்ல புல்ல தின்னுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்குது. பாருங்க, அதோட தோல் பாருங்க, சும்மா எவ்வளவு சைனிங்கா இருக்கு. ஏன் ஏதோ இன்னைக்கு சாந்தமான மனநிலையில இருக்கிறனால அப்படியே நம்மளை பார்த்துட்டு அப்படியே போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது மட்டும் கோபமா வந்து ஒரு முட்டுச்சுனாக்கா வண்டி 4 குட்டிக்கணும் படிச்சு தெரிச்சு போய் விழுந்துரும். அது பாருங்க, அப்படியே அடடா கழுத்தை உழுக்குது பாருங்க. அப்படியே மெதுவா அங்கிருந்து நகர்ந்து போச்சு. ரோட்ல போறோம்னா தெனாவிட்ட பார்த்துட்டே டே வண்டியை நிறுத்துங்கடாங்கிற மாதிரி நிக்குது. எல்லாம் பம்பிக்கிட்டு வண்டியை நிறுத்திட்டாங்க. அப்படியே ஜாலியா கிராஸ் பண்ணி போயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மான்களை எல்லாம் நம்ம வீட்டுல படிக்கக்கூடிய எல்கேஜி, யூகேஜி, 1வது படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவங்களுடைய டிராயிங் புக்ல கலர் அடிக்கும் போது தான் பார்த்திருப்பாங்களே தவிர, கொம்புகளை வச்சிருக்கக்கூடிய இந்த புள்ளி மான்களை எல்லாம் குழந்தைகள் லைவா பக்கத்துல பார்த்தானாக்கா சும்மா வேற லெவல்ல கூஸ் பம் ஆயிருவாங்க. ஒரு வழியா இந்த வனச்சாலைகளை எல்லாம் கடந்து மறுபடியும் நம்ம கூடலூருக்கு வந்து கூடலூர்ல இருந்து ஊட்டி மலைக்கு ஏறக்கூடிய அந்த மலைப்பாதைய ஏற ஆரம்பிச்சாச்சு. அடடா, மலைகளின் அரசி நம்மள பார்வையாலேயே மயக்கிறா பாருங்க. நண்பர்களே பாருங்க, கூடலூர் பார்த்தீங்களா நிறைய கடைகணிகளாக இருந்துச்சு. ஒரு மினி பஜாராக இருந்துச்சு. அங்கேருந்து அப்படியே ஹில்ஸ் லைட்டாக ஏற ஆரம்பிச்சிது. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் மேலே வந்திருப்போம். பாருங்க லேண்ட்ஸ்கேப் எப்படி மாறிடுச்சு பாருங்க. கூடலூர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடைவீதி மாதிரி இருக்குது. அங்கேருந்து 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் மாதிரி இருக்குது. கூடலூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த இடம். ஏரியாவே எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் நம்ம அப்படியே ஒரு 30-40 கிலோமீட்டர் மேலே போனோம்னாக்கா ஊட்டி, ஊட்டியிலேருந்து அப்படியே இறங்கி குன்னூர், மேட்டுப்பாளையம், காரமடை, கோயம்புத்தூர் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்பவே ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா வெளிச்சம் கம்மி ஆயிட்டே இருக்குது. இருள ஆரம்பிச்சிருச்சு. இந்த மலைப்பாதையில அந்த தமிழ்நாடு அரசு பேருந்து பாருங்க, ஒவ்வொரு வளைவுலையும் நெளிவுலையும் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கிறது. அப்படியே அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாருங்க. இதுதான் ஊட்டி மெடிக்கல் காலேஜ். தமிழ்நாட்டுக்கு வெளியே வேற மாநிலங்கள்ல மலைகளுக்கு மேல மருத்துவமனை இருக்கிறதே பெரிய அதிசயமா இருக்கும். ஆனா நாம
ஒரு மருத்துவ கல்லூரியே கட்டி வச்சிருக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டோட கெத்து. பாடா கூடலூர்ல இருந்து வண்டியை சுத்தி சுத்தி ஏத்தி ஏத்தி இறக்கி ஒரு வழியா ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். ரோட்டோரமா வண்டியை பார்க் பண்ணலாம் பார்த்தானாக்கா பெரியோர் வண்டி நிறுத்த இடம் இல்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டியை நிறுத்திட்டு சூப்பரா ஒரு பிரியாணி சாப்பிடலான்னு போயிட்டு இருக்கோம். பாருங்க கண்ணு இல்லாத பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிற சவுண்ட் விட்டு இருக்கானுங்க. அண்ணன் படத்துல விக்ரமுக்கு பின்னாடி பாடிட்டு வருவாங்க. எல்லாம் லோலாய் மூட்ல இருக்கானுங்க, மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் ஊட்டியோட மெயினான ஒரு ஜங்ஷன், சேரிங் கிராஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடம் தான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோடு, குன்னூர் ரோடு, லோக்கல் ஏரியாவுக்கு போற ரோடுன்ட்டு முக்கியமான இடம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, சாக்லேட் கடைகள் இருக்கு. மெயினான ஜங்ஷன் இதுதான். ஒரு வழியா ஊட்டி போயிட்டு அப்படியே அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வெளியே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரி அந்த பூங்கா வரைக்கும் போயிட்டு வரலாமேன்னு போனோம். நாங்க போய் அங்க ரீச் ஆகும்போது பார்த்தானாக்கா 6:30 மணி. பூங்கா 7 மணியோட முடிஞ்சுதாமா. 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிட்டு அரை மணி நேரத்தை என்னத்தை பாக்குறது. அதனால சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இவர்களே ஊட்டி வந்ததோட அடையாளமா எல்லாம் வீட்டுக்கு ஹோம் மேட் சாக்லேட் எல்லாம் வாங்கினதெல்லாம் காட்டுங்க. ஊட்டி வந்ததோட அடையாளமா எல்லாம் ஹோம் மேட் சாக்லேட் வாங்கியாச்சு. நம்மளுடைய பயணம் இனிதே முடிவடைய போகுது. அப்படியே வண்டியிலே உட்கார்ந்தானாக்கா அப்படியே குன்னூர், மெட்டுப்பாளையம், காரமடை, பெரியநாயக்கம்பாளையம் சொல்லி உக்கடம் கோட்டமேடு போய் சேர்ந்துருவேன். ஒரு வழியா சாக்லேட் எல்லாம் வாங்கி உட்காந்துட்டு வண்டிக்குள்ள அப்படியே பழைய இளையராஜா பாடல்களை போட்டு விட்டானாக்கா சும்மா அது ஒரு பக்கம் தாளாட்டுது போங்க. அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்த்தானாக்கா ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகள்லயும் இந்த பெரிய பஸ் இருக்கு பாத்தீங்களா, சைடு ஃபுல்லா LED லைட் போட்டுக்கிட்டு அது ஒவ்வொன்றும் வளைஞ்சு அப்படியே நெளிஞ்சு போறதை பாக்குறதே கண்கொள்ளா காட்சி தான் போங்க. பசங்க பாருங்க ஊட்டியில இருந்து கிளம்பி வீட்டுக்கு ஒரு 11 மணிக்கு போலான்னு சொன்னாக்கா இருக்காம பாருங்க. டிரைவருக்கு பக்கத்துல உட்காந்து கண்டக்டர் வேலையை பார்த்துட்டு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுலையும் அடிச்சு புடிச்சு டிரைவர் ஓட்ட வச்சுட்டு வந்து 1 மணி நேரத்துல இறங்கியாச்சு போங்க. மெதுவா ஓட்டிட்டு வாங்க, ரிலாக்ஸா போலான்னு சொன்னாக்கா ஊட்டியில இருந்து அடிச்சு புடிச்சு இறங்கிட்டாரு. திறமையை காட்டுறேன்னு சொல்லி எல்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு போக வைக்க ஐடியா பண்றாரு. இங்க ஒரு 1 மணி நேரம் பட்டறை போட்டுட்டு 9 மணி 10 மணிக்கு தான் கிளம்புற ஐடியா. போய்க்காம பாருங்க இருக்கேன். கேட்ட காலை ஸ்கூலுக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணுங்கிறானுங்க. வீட்டுக்கு 10 மணிக்கு ரிலாக்ஸா போகலாம். பிளாக் தண்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பேக்கரியில உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கோம். ஆனா எங்கம்மா இந்த ட்ரிப்ல இதுதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்களை எல்லாம் மறக்காம கீழே பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும். கைஸ், ஒரு வழியா மேட்டுப்பாளையத்துல டீ சாப்பிட்டு முடிச்சு வண்டியை முறுக்கி பிடிச்சி எப்படியோ கோயம்புத்தூர்ல கோட்டமேடு ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கோட்டமேடு ஏரியாவில் இறங்க வேண்டிய நண்பர்கள் எல்லாம் இறங்கியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு கரும்பு கடை வீதிக்கும் குனியமுத்தூருக்கும் வண்டியும் கிளம்பிருச்சு. நாங்களும் எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.